முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலே காணிக்கை 100 கோடியை தாண்டி வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சபரி இணைந்திருக்கிறார். வணக்கம் சபரி, கூடுதல் விவரங்கள். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். விசேஷ நாட்கள் மற்றும் தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், கந்த சஷ்டி விழா உள்ளிட்ட திருவிழா காலங்களில் கார்த்திகை, மார்கழி, ஐயப்ப பக்தர்கள் வருகை என பக்தரின் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் தாண்டுகிறது. இவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் வசதிக்காகவும் வழிபாட்டிற்காகவும் திருக்கோயில் நிர்வாகம் பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறது. மலைக்கோயிலுக்கு செல்ல பக்தர்கள் பயன்படுத்தும் மின் இழுவை ரயில், ரோப் கார், விரைவு தரிசன டிக்கெட்டுகள், கால பூஜை கட்டணங்கள், பஞ்சாமிர்தங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான அபிஷேக கட்டணங்களும் மற்றும் பிரசித்தி பெற்ற தங்கராத உலா போன்ற சேவைகளுக்கு பக்தர்கள் செலுத்தும் கட்டணங்கள் அனைத்தும் மற்றும் உண்டியல்கள், காணிக்கைகள் உள்ளிட்ட ஆன்லைன் மற்றும் நேரடி கவுண்டர்கள் மூலம் வசூலிக்கப்பட்டு வருகின்றன. இந்து சமய அறநிலைத்துறையின் கணக்கு வழக்கின்படி இந்த அனைத்து சேவைகளின் மூலம் வரும் வருமானம் பசலி ஆண்டு ஜூலை 1 முதல் ஜூன் 30 வரை அடிப்படையில் கணக்கிடப்பட்டு வருகிறது. அதன்படி தற்போது வெளியாகியுள்ள மலைக்கோயில் வரவு ஒப்பிட்டு பட்டியலின்படி கடந்த 1435 பசலி ஆண்டில் ஜூலை 1 முதல் 2025 முதல் 30 ஜூன் 2026 வரை பழனி மலைக்கோயிலின் மொத்த வருமானம் 100 கோடியை தாண்டி மாபெரும் வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கடந்த 6 ஆண்டுகளில் பழனி கோயிலின் வருவாய் இவ்வளவு அசுர வேகத்தில் உயர்ந்துள்ளது என்பதை கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் இந்த பட்டியல் தெளிவுபடுத்துகிறது. 2025ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு 100 கடைசியாக 97 கோடியாக இருந்த வருவாய் இந்த முறை 103 கோடியாக உயர்ந்துள்ளது. பக்தர்களின் வருகை பல மடங்கு அதிகரித்திருப்பதை காட்டுகிறது. இந்த வருவாய் அனைத்து கோயிலின் உள்கட்டமைப்பு வசதிகள், பக்தர்களுக்கான அன்னதானம் மற்றும் தூய்மை பணிகளுக்கு பயன்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சபரி.